சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் அருமையான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வதக்கிக்கலாம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா அலசி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 1/4 முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு, ஆற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, கல்பாசி, லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்ஸ் சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி வேக வச்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி மசாலா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. எல்லா காய்கறியும் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுடைய குருமா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவியாச்சு. எங்கள் வீட்டில் வளர்ந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இதையும் கூட சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்முடைய அரைச்சி விட்ட வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.